அனைவருக்கும் வணக்கம். நெல்லையில் கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் நம்ம இப்பயும் மறக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். அதில் சம்பந்தப்பட்ட அதாவது சுர்ஜித் அவர்கள் யாரு கவினோட காதலித்த அவரோட தம்பி சுர்ஜித்தும், அவர் அப்பா எஸ்ஐயா இருக்காரு சரவணன், அவங்க அம்மா இவங்க 3 பேருமே பிளான் பண்ணி தான் சுர்ஜித் அவர்களை நீ என்ன வேணா பண்ணு. அதாவது அவன எப்படியாவது பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சுர்ஜித் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அதாவது கவின் அவர்களை வரவழைத்து ஒரு இடத்தில் வெட்டி கொலை செய்தார். அதற்கப்புறம் விசாரணை மேற்கொள்ளும் பொழுது இதுல சரவணனும் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கிறார். அதாவது இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அவரையும் கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சுர்ஜித்தோட அம்மா தலைமறைவாயிட்டாங்க. திரும்ப அவங்களையும் பார்த்தீங்கன்னா தற்போது 1 மாதத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவேதனை அளிச்சுது. இதுல ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சமூக வலைதளங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது சுர்ஜித் தான் பார்த்தீங்கன்னா அவன் வயசு காரணமாகவும் ஜாதி ரீதியாகவும் இதெல்லாம் வேதனையை தாங்க முடியாது கொலை செஞ்சான். ஆனா இதுல அவங்க அப்பா எஸ்ஐ என்ன பண்ணாரு, அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அவங்களாம் அதுல சம்மந்தப்படவே இல்லை. அவங்களாம் பாவம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருமே காவலர்கள், மக்களுக்கு சர்வீஸ் செஞ்சுட்டு வராங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா சுர்ஜித்தோட அதாவது எஸ்ஐ சரவணோட வழக்கறிஞர் இருக்காரு பார்த்தீங்களா, இவங்க தரப்புல இவரும் எந்த தவறும் செய்யவில்லை. பார்த்தீங்கன்னா இவர் மீது அவதூறு பரப்பும் விதமாகவும் இவரை பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்ஐ சரவணனையும் அவங்க அம்மாவையும் குறிப்பிட்டு சொல்றாங்க வழக்கறிஞர். இவர் சம்பந்தப்படாத பொழுது, இவர் குற்றம் செய்யாத பொழுது இவரை சம்பந்தப்படுத்தி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மனு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவருக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சுர்ஜித் செய்ததற்கு இவருக்கு எந்த விதத்திலும் தெரியாது அப்படின்ற மாதிரி முன்ஜாமீன்லாம் கேட்டாங்க. அதற்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நிபந்தனை ஜாமீனும் கொடுக்கப்பட்டது. நிபந்தனை ஜாமீன்லாம் கொடுத்துட்டாங்க இல்ல. ஆனா இந்த அயோக்கியம் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த எஸ்ஐ சரவணன், சுர்ஜித்தோட அப்பன், இவர நியாயஸ்தன் நல்லவன். அதாவது நம்மளும் இந்த வீடியோ போடும்போது சொன்னாங்க, பிளான் பண்ணியிருக்கா எஸ்ஐ, பிளான் பண்ணி அவங்க அம்மாவும் பிளான் பண்ணி சுர்ஜித்தும் பிளான் பண்ணி தான் கவினை ஆணவ படுகொலை செஞ்சாங்கன்னு ஆணித்தரமா சொன்னோம். ஆனா கமெண்ட்ல எல்லாம் நீ என்னமோ பார்த்த மாதிரியே பேசுற, அதாவது எஸ்ஐ சரவணன் ரொம்ப அப்பாவி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த அப்பா என்ன தெரியுமா அப்ப செஞ்சிருக்கான், அதாவது இந்த எஸ்ஐ இந்த கவின் கொலை வழக்குல போய் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கும்போது அங்க இந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களும் இந்த கொலகாரன் இந்த மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவையே நல்லவங்களாம் தெரியாது போல தெரியுது. நல்லவங்களும் எந்த தவறும் செய்யாம பார்த்தீங்கன்னா அதாவது யதார்த்தமா யாராவது அடிச்சுட்டாங்க திட்டிவிட்டாங்க, அதுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ஜெயிலுக்கு போவாங்க தெரியுங்களா, இவங்கள்ட்ட எல்லாம் இவருக்கு தொடர்பே கிடையாது. இந்த கூலிப்படை சேர்ந்தவங்களும் கொலகாரன்ட்டையும் போய் பார்த்தீங்கன்னா நட்பு ஏற்படுத்தி அங்க தண்டபாணின்னு ஒருத்தன்ட்ட பழகிருக்காரு. இந்த தண்டபாணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருடத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல தாராபுரத்துல பார்த்தீங்கன்னா முருகானந்தம் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கூலிப்படையால வெட்டி கொலை செய்யப்பட்டார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளிங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்காரு. இந்த தண்டபாணி என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா கூலிப்படை வச்சு கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இவரை கைது செய்து பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. அந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கும்போது தான் 2 பேரும் நட்பு உருவாயிருக்கு. நட்பு உருவாகும் போது தான் தண்டபாணி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாட்சியா இருக்கக்கூடிய தங்கவேலை எப்படியாவது இதுக்கு சம்மந்தப்பட்டவரை அவனையும் கொலை செய்யணும். அதற்கு சம்மந்தப்பட்ட இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களாம் கொலை செய்யணும். அதுக்கப்புறம் மற்றவர்களையும் யாரும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட எஸ்ஐ சரவணன்ட்ட சொல்லியிருக்காரு. எஸ்ஐ சரவணன் நான் வெளியில போயிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே தண்டபாணியே இந்த கூலிப்படையில இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கூலிப்படையில் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காருங்க. பீகார்ல இருக்கிறவன், கேரளாவில் இருக்கிறவன், பெங்களூர்ல இருக்கிறவன், அது வட மாநிலத்தில் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூலிப்படை லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதற்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தயார் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க தண்டபாணியோட சொந்தக்காரங்க நந்தகுமார் ஒருத்தர் இருக்கிறான், அவங்க மனைவியை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா யாரு தங்கவேலு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் எல்லா ஐடியாவும் பண்ணி பார்த்தீங்கன்னா தங்கவேலுன்றவர் மில் வச்சிருக்காராம். இவரு தான் அதாவது முருகானந்தம் கொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா, அந்த கூலிப்படையை வச்சு அந்த முருகானந்தம் கூலிப்படையை வச்சு கொலை செய்தப்ப சாட்சியாக இருந்தவர் தான் இந்த தங்கவேலு. தங்கவேலை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி கேரளாவில் இருக்க கூலிப்படையை பார்த்தீங்கன்னா தயார் செஞ்சிருக்காரு இந்த எஸ்ஐ சரவணன். தயார் செஞ்சு நேத்து முன்தினம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கவேலை வெட்டி கொலை செய்ய போகும்பொழுது அவர் தப்பிச்சிட்டாருங்க. தப்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இதுக்கு சம்பந்தமா யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீசார் துருவி துருவி விசாரணை மேற்கொள்ளும் பொழுது இந்த முருகானந்தத்தோட மனைவி சொன்னதின் பேர்ல தண்டபாணி மனைவியும் நந்தகுமாரும் அதுக்கப்புறம் நிறைய பேர், அதாவது இதுக்கு சம்பந்தப்பட்ட 7 பேரை கைது செய்து விசாரிக்கும் போது இதுக்குள்ள எஸ்ஐ சரவணன் வராரு. எஸ்ஐ சரவணன் உடனே நல்லூர்ல போய் அதாவது இரவா கைது செஞ்சு விசாரணை மேற்கொள்ளும் பொழுது எஸ்ஐ சரவணன் நாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேருக்கு
பார்த்தீங்கன்னா கொலை செய்வதற்கும் முருகானந்தம், அதாவது அந்த வழக்கறிஞர் வந்து கொலை செய்யப்பட்டார் இல்லைங்களா, அவரோட மனைவியையும் பார்த்தீங்கன்னா அவரோட உறவினரும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 4 பேரை வந்து கொலை செய்வதற்கு திட்டம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ வந்து சரவணன் அவர்கள் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இவன் யோக்கியனா? இவன் வந்து கவின் அவர்களை வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அதுக்கு தாங்க வந்து முன்ஜாமீனே கொடுக்கல. கவின் அப்பா வந்து எஸ்ஐ சரவணன் தான் முழுக்க முழுக்க இதுக்கு காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அடிச்சு சொன்னாப்புல. அப்ப நம்பலல்ல. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய சம்பவத்த பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் மொபைல் எடுத்து பார்த்தா, பார்த்தீங்கன்னா கூலிப்படையோட நெட்வொர்க், அதாவது நெட்வொர்க்கே உருவாக்கியிருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே உருவாக்கி வச்சிருக்காப்புல. இந்த வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்தா பீகார்காரனா இருக்கிறான், கேரளாக்காரங்க, இது மாதிரி நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. போலீஸே வந்து பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா, இவரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா பரவால்ல. எஸ்ஐயா இருந்திருக்காரு பாளையங்கோட்டையில. எஸ்ஐயா இருந்து பார்த்தீங்கன்னா, காவல் பணியை செய்யும்போது, ஒரு காவலரா இருந்தவர் இப்படி பண்ணலாமா? எவ்வளோ அயோக்கியத்தனம்! அதுவும் போய் தண்டபாணி வந்து அந்த முருகானந்தத்த வந்து 28 கூலிப்படையை சேர்ந்தவங்கள வச்சு தான் கொலை செஞ்சிருக்கிறான். பார்த்தீங்கன்னா, அவனுங்கள் எல்லாமே இப்ப ஜெயில்ல தான் இருக்காய்ங்க. அவங்களுக்கு ஜாமீனும் வழங்கப்படல. அப்படி இருக்கும்போது, அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் பார்த்தீங்களா, அங்க எவ்வளவோ பேரு தவறு செய்யாம சின்ன சின்ன வாய் வார்த்தைகள் மூலியமாகவும் கைகலப்பு ஏற்பட்டும் பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்காங்க. இவங்கள்ட்டலாம் பேசி நட்புறவு வளர்த்து, அங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அங்க வந்து இவர் எஸ்ஐயா இருக்கும் பொழுது, அங்க நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் குடுத்துருக்கலாம், பேச்சு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நெறைய பேர வந்து திருத்திருக்கலாம். ஆனா அங்க போயும் இவன் மொள்ள மாரி முடிச்சவிக்கி அப்படின்றத நிரூபிச்சிருக்கான் பாருங்க இந்த எஸ்ஐ சரவணன் அவர்களு. பார்த்தீங்கன்னா, தண்டபாணி கூட இருந்து பார்த்தீங்கன்னா, இந்நேரம் அந்த முருகானந்தத்தோட மனைவி, அவர் உறவினர்களுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்து, அவங்கள்லாம் ஏதாவது பண்ணியிருந்தா அவன் குடும்பத்தார் வந்து என்ன ஆயிருக்கும்? சொத்து தகராறாங்க. அந்த தண்டபாணிக்கும், அந்த முருகானந்துக்கும் சொத்து தகராறாம். முருகானந்தத்தோட சித்தப்பா தான் அந்த தண்டபாணி. அந்த சொத்து தகராறுல எப்படியாவது முருகானந்தத்தை ஏமாத்தி, ஏன்னா அவர் வக்கீல் அப்படின்றதுனால சட்ட ரீதியா நிறைய விஷயங்கள வந்து செஞ்சிருக்காரு. ஆனால் தண்டபாணி இவன் என்ன சட்ட ரீதியா போனாலுமே இவன் இருந்தா தானே பிரச்சனைன்னு சொல்லி 28 கூலிப்படைய வச்சு அவர கொலை செஞ்சதுக்கு அப்புறம், நான் திரும்ப திரும்ப இத சாட்சியங்கள், அவங்க உறவினர்கள் எல்லாம் கொலை செய்ய துணிஞ்சிருக்கிறான் அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த அதாவது அந்த தண்டபாணின்றவன் எந்த அளவுக்கு முள்ள மாரி முடிச்சவைக்கு, இதற்கு துணை போயிருக்காரு பாருங்க. நம்மாள் எஸ்ஐ சரவணன் அவர்கள். இவரு எந்த அளவுக்கு முள்ள மாரி முடிச்சு வைக்கின்றத பாருங்க மக்களே. இதுக்கு திரும்பவும் நான் இங்க தான் வரேன். கவின் வந்து ஒரு அப்பாவிங்க. அவன் பொண்ண காதலிச்சே தவிர எதுவுமே பண்ணல. உன் பொண்ண திரும்ப திரும்ப எல்லாரும் சொன்னாங்க. உன் பொண்ண தண்டிக்க வேண்டியதானே? ஏன்டா போய் அப்பாவியா ஒரு பையன வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே. இப்ப அதே கேள்வி தான் நம்மளுக்கும் கேட்க தோன்றுகிறது. ஏன்டா கூலிப்படைய நீ ஏவி விட்ட, கூலிப்படை தொடர்பு இருந்தாலும் நீயும் ஒரு கூலிப்படைய சேர்ந்தவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்ட. இப்ப மக்கள்லாம் தயவு செய்து இத திரும்பவும் நீங்க உற்று நோக்குங்கள். ஏனென்றால், அப்ப நடந்த சம்பவங்களுக்கும் இப்பயும் இத லிங்க் பண்ணி நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு உங்க குடும்பம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ரவுடி குடும்பம். அதாவது அந்த பொண்ணு எப்படின்னு தெரியல. சுபாஷினி எப்படின்னு தெரியல. ஆனால் கவின் அவர்கள் வந்து அப்பயே விட்டுட்டு வந்திருக்கலாம். அந்த காதலிகள வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா, அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு, அதாவது கவின் அம்மா, அப்பா பேச்ச கேட்டு வந்திருந்தா, ஒரு உயிராவது மிஞ்சிருக்கும். ஆனால் இந்த எஸ்ஐ சரவணன திரும்பவும் கைது செய்து பார்த்தீங்கன்னா, சிறையில அடைச்சிருக்காங்க. தயவு செய்து இவன விடவே கூடாதுங்க. இன்னும் இந்த நெட்வொர்க்ல இருக்கும் இந்த கூலிப்படைய ஒட்டு மொத்தமாக பிடிக்கணும். இவன வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுள் தண்டனை வாங்கியிருக்கலாம், தூக்கு தண்டனை வாங்கி குடுக்கணுங்க. இவனெல்லாம் விடவே கூடாது. ஏன்னா, ஒரு காவல் பணியில இருந்துகிட்டு மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படி பண்றது வந்து, இது என்ன எப்படி நம்ம சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. தயவு செய்து உண்மையான காவலர்கள் இவருக்கு பார்த்தீங்கன்னா, தண்டனை வாங்கி குடுப்பாங்க அப்படின்றத நம்ம முழுசா நம்புவோம். இந்த மாரி தமிழ்நாடு நடக்கும் அனைத்து விஷயங்களும் உண்மைக்கு நிகராக கொண்டு வந்து உங்களிடம் சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். நன்றி.